வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா முட்டை பிரியாணி, அதோட சால்னா. ரொம்ப அருமையான ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச காம்போவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நீங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிடும்போதோ இல்லை வெளியே போய் சாப்பிடும்போது என்னன்னா, ஐயோ பிரியாணி ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதில் ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கும், மசாலா அதிகமாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கல்ல. ஸோ இந்த டைமில் நான் இன்றைக்கி ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவரில் உங்களுக்கு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான மசாலாவும் இல்லை, அதிகமான எண்ணெயும் இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நார்த் சைடில் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் ரெகுலராக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த சால்னா. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? பாஸ்மதி ரைஸ் 300 கிராம், முட்டை 8 நம்பர், வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 15 நம்பர், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, முட்டையை வேக வச்சு இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு முட்டை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்த்தலாம். என்னங்க முட்டை வேக வைக்கிறத போய் சொல்ல போகிறீங்களா அப்படி கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேருக்கு அந்த முட்டை வேக வைக்கும் போது தான் அந்த முட்டை உடஞ்சி போகும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு 2-3 டிப்ஸ் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு முட்டை கரெக்டாக வேக வைக்க முடியும். முட்டை ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது கோல்டு வாட்டரில் போட்டு வேக வைக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் முட்டை எவ்வளோ நேரம் கரெக்டாக வேக வச்சா நல்லா வெந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 9லேருந்து 10 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வேக வச்சு எடுத்திங்கன்னா முட்டை நல்லா வெந்திருக்கும். இதுக்கு பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா திடமாக இருக்கும், அதாவது நல்லா கெட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் போடுங்க 2 செகண்டு. போட்ட பிறகு நீங்கள் கையில் தட்டி ஈஸியாக பீல் பண்ண முடியும். சில பேர் நல்லா முட்டை பாயில் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஓடு சரியாக வராது. இந்த மாதிரி ஈஸியாக பீல் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த முட்டை பிரியாணிக்கு. அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா வெங்காயம் 4 நம்பர் வெங்காயம் சொன்ன பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம். அந்த வெங்காயம் நல்லா தின் ஸ்லைஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கோம். இதோட பச்சை மிளகாய் ஒரு 12-13 பச்சை மிளகாய் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த தக்காளி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த இடத்துல குழம்பு தூள் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம், வெறும் மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவையானக்கு. இதுக்கு பிறகு புதினா ஒரு 3/4 கைப்பிடி போடுறீங்கன்னா 1 கைப்பிடி கொத்தமல்லி போடுங்க. இதுதான் ரேஷியோவில் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தயிர். இந்த இடத்துல தயிர் யூஸ் பண்ணும்போது கரெக்டான புளிப்பு தன்மை உள்ள தயிர் யூஸ் பண்ணுங்கள். அதனால் 200 ml சொல்லியிருக்கேன். இதுவே அதிகமான புளிப்புள்ள தயிர்னா கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி திருப்பி இந்த மசாலா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி மசாலா வேகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேக வச்ச முட்டையை அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த முட்டையை லைட்டாக அந்த மசாலா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரியாணியில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டேரெக்டாக இந்த மசாலாவிலேயே இந்த வேக வச்ச முட்டையை போட்ட பிறகு அதுக்கப்புறம் ரைஸ் தம் கட்ட போகிறோம். அதனால் இந்த வேக வச்ச முட்டையை இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு முட்டையை மட்டும் உடச்சி கடைசியாக யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி யூஸ் பண்ண சொல்லி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டோன்னா சைடில் ரைஸ் வேக வைக்க போகிறேன். பெரிய பாத்திரம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய். நான் மொத்தம் 15 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன். அதில் 12-13 பச்சை மிளகாய் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி பச்சை மிளகாய் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் புதினா, முழு கரம் மசாலா, உப்பு.
இந்த இடத்துல உப்பு எந்த அளவுக்கு போடணும் கேட்டிங்கன்னா ஒரு கல் கூட தான் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வேக வச்சு எடுக்கும்போது கரெக்டாக சீசனிங் இருக்கும். சரிங்களா? பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியை வந்து டைரெக்டாக இந்த தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த பாஸ்மதி ரைஸை எந்த அளவுக்கு வேக வச்சு அதுக்கப்புறம் மசாலாவில் மிக்ஸ் பண்ண கேட்டிங்கன்னா 60-70% நல்லா புரிஞ்சுக்கோங்க. 60 to 70% அளவுக்கு கரெக்டாக வேக வச்சுருக்கணும். ரொம்ப வேக வச்சா அரிசி வந்து மசிஞ்சு போயிடும். ஏன்னா தம் போடும்போது மீதி 30% வெந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடியான பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை வெந்திருக்கும். அதே டைமில் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு முட்டையை உடச்சி இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அந்த எக்கோட அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு வேணும். அதனால் ஒரு முட்டை மட்டுமே போட்டால் போதும். அதிகமான முட்டை போட்டிங்கன்னா அந்த மசாலா கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் தம் ஆகாது. சரிங்களா? இதுக்கப்புறம் இப்போ அந்த ரெடியான அந்த ரைஸை தூக்கி அப்படியே இந்த மசாலாவில் போடுங்க. ரைஸ் மொத்தமாக போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டால் ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கரண்டி இருக்குல்ல, கரண்டியை நம்ம என்ன பண்ணுவோம், பின்பகுதி திருப்பி இந்த இடத்துல அந்த மசாலாவும் அந்த சாதத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பின்பகுதியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் ஒன்றோட ஒன்று பாதி மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி தேவைப்பட்டால் ரைஸ் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, ஒரு கரண்டி அப்படி ஊற்றலாம். அது தேவைப்பட்டால் மட்டும்தான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க தோசைக்கல்லை கீழே வச்சு கரெக்டாக தம் போடுங்க. தம் போடுற டைமிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 20 நிமிஷம் வந்து தம் போட்டுருணும். ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சம் நெய் போடுங்க. நெய் போட்ட பிறகு அந்த தம்மை உடைச்சி சுட எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி. இந்த மாதிரி முட்டை பிரியாணி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மைல்டாக இருக்கும். அதிகமான எண்ணெயும் இருக்காது. அதே டைமில் ஒரு மைல்டான ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுட இந்த மாதிரி முட்டை பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். இதோட ஒரு சூப்பரான சால்னா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ அந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சால்னாக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 3 பத்தை, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை 3/4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்னாக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நிறைய விதமான மசாலா ரெடி பண்ணியிருப்பீங்க சால்னாக்கு. இது ரொம்ப ஈஸியான சால்னா. அதுவும் பர்டிகுலராக இதில் வேர்க்கடலை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கு பிறகு சோம்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வறுத்துருங்க. அதே டைமில் பொட்டுக்கடலை போட்டுருங்க. பொட்டுக்கடலை அதிகமாக வேண்டாம். ஏங்கிட்டுன்னா அதிகமாக போட்டால் உங்களுக்கு மாவு மாதிரி தன்மை வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு வேர்க்கடலை அதிகமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அதிகமாக இருக்கணும், அதுக்கு பிறகு வேர்க்கடலை, அதுக்கு பிறகு பொட்டுக்கடலை. இதுதான் ரேஷு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வருதில்ல, இந்த மாதிரி நல்லா வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு வறுத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதுதான். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. குறைன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா?
இப்போ பார்த்தீங்களா, இந்த மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக சோம்பு போடுறோம். இந்த இடத்துல அதிகமான சோம்பு வேண்டாம், நம்ம ஆல்ரெடி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் எப்படி ரெடி ஆகணும் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அந்த வெங்காயம் வதங்காமல் இருந்தால் இனிப்பு தன்மை வரும். அதனால தான் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சௌத்தே பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க பேசிக் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். அதாவது மஞ்சள்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன், தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அதே டைமில் ரொம்ப அதிகமான தனியா பவுடரும் வேண்டாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கா. இந்த மசாலா வெந்திருக்காது, ஆனால் இந்த மாதிரி வதங்கி வர டைமில் தொக்கு மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க சால்னா பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சால்னா ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி நல்லா கூட்டி எடுக்கிறீங்க, அதுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டும் போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேர்க்கடலாம் போட்டதுனால நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நல்லா வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேர்க்கடலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை தெரிய வரும். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னா ஒரு சூப்பரான சால்னா ரெடி. தின்னாக இருந்தால் சால்னா. இதே வந்து கொஞ்சம் திக்காச்சுன்னா கொஞ்சம் காரசாரம்னு குருமான்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சால்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த முட்டை பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான். அந்த ரைஸை எப்படி வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த மசாலா தம் போடுறேன், அது கரெக்டாக புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களை பண்ண முடியும். தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.